நிர்வாக பொறுப்புகளை வழங்குவதில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாவது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் என்பது தேர்வு செய்யப்பட்டு தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பனையூர் கட்சி அலுவலகத்துல பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கிளை ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளை ஏற்கனவே பல இடங்கள்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நியமிக்கும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய கட்டமைப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய சிறந்த தொண்டர்களுக்கு நிர்வாக பொறுப்புகளை வழங்க வேண்டும். குறிப்பாக நிர்வாக பொறுப்புகளை வழங்குவதில் எந்தவித சமரசமும் மாவட்ட செயலாளர்கள் செய்துவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கட்சிக்காக உழைக்கக்கூடிய அனைவருக்கும் உரிய நிர்வாக வாய்ப்பையும் பிரதிநிதித்துவத்தையும் வழங்குவதை மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் கட்சியினுடைய தலைமைக்கு புகார்கள் வரும் பட்சத்தில் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க தலைமை தயங்காது என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கட்சி பதவிகள் அளிப்பதில் பலர் தொடர்ந்து பல்வேறு விதமான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தின் முன்பு முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக கட்சி பதவிகளை வழங்குவதில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் குளறுபடிகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த ஒரு சூழல்ல தற்போது இந்த கருத்தை மாவட்ட செயலாளர்களிடம் முன்வைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் நேரடியாகவே தனித்தனியாக அந்த நேர்காணல் நடத்தும் போது இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் தேர்வு என்பது நடைபெற்று அதற்கான நேர்காணலும் அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெறும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.